முன்னேறிட்டீங்கடா. இந்த ஜேர்னில நான் முன்னாடி தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன். நான் என்ன ரியலைஸ் எனக்கு சம்திங் உனக்கு வந்து என்ன கரெக்டா இருக்கு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணா. சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் கிராண்ட் ஃபினாலேங்க ஞாயிற்றுக்கிழமை 3 மணி லைவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு ஒன்று வைக்கணும் இல்லையா? அந்த செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு நம்ம ஜட்ஜஸான மனோ அண்ட் ஷான் ரோல்டன் வரலங்க. அவங்க போன வாரமே பார்த்திங்கன்னா அவுட்டிங் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போன வாரம் எடுக்கப்பட்ட ஷூட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தமன் சார் அவர்களுடைய ஒய்ஃபான ஸ்ரீவர்தினி வராங்க அண்ட் ஒன் ஆஃப் த ஜட்ஜாகவும் வந்திருக்காங்க. அண்ட் ஸ்ரீபிரகாஷ், அதாவது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ரொம்பவே வருத்தமாக இருந்தாங்கல்ல, ஃபைனலிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து நல்லாவே என்ஜாயும் பண்ணுறாங்க. வேறு வழிக்கு இல்லைல்ல, அவ்வளோதான், அதை கடந்து போக வேண்டியது தான். ஆனால் பட் அவங்களுக்கான ஐடென்டிட்டி கிடச்சிச்சு. ஸ்ரீநிதி பிரகாஷ்கான ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அவங்க கேட்ட ரெகக்னேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஜேர்னியில் நிறையவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஸ்ருதி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது, பட் அவங்களுக்குமே செலக்ட் ஆகலைன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருந்தது. அண்ட் அவங்க போஸ்ட்டுமே அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் இதை ஷேர் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு போஸ்ட்டும் வந்து 2 வீக்ஸ் பிஃபோர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க பேசும்போது உடஞ்சே போயிட்டாங்க, கண்களில் கண்ணீர், அவங்க பேச்சிலே வந்து அந்த தொண்டையில் அழுகை வந்து அடைக்கிறன்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஸ்ருதிக்குமே ஒரு ரெகக்னேஷன். ஸ்ருதி சூப்பர் சிங்கர் 10 அப்படின்றது தெரியும் இல்லை எல்லாருக்குமே. மோஸ்ட் ப்ராபப்ளி சூப்பர் சிங்கர் 10ல் பார்த்திங்கன்னா டாப் 10ல் வந்தவங்க எல்லாருமே மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஈக்குவலி டேலண்டட் தான். கொஞ்சம் தான் அந்த மிஸ்ஸிங்கில் இருக்கும். சஞ்சீவ் அண்ட் என்ஆர்கே அருண் இப்படி பாடுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. கில்லிலேருந்து அர்ஜுனர் வில்லு 2 பேரும் காம்போ பயங்கரமான ஒரு ஹிட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜான் ஜெரோம் ஜீவிதாலாம் வாயே பொழந்துட்டாங்க. ஜான் ஜெரோம் எழுந்து நின்று கிளாப் பண்ணிட்டாரு. மாதிரி தன்சீரா சுல்தானி அந்த சாங்கு அதெல்லாமே பயங்கர ஹிட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஜான் ஜெரோம், ஜீவிதா, வைஷ்ணவி, விக்னேஷ் இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு மெமரியாக வந்து அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து போட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஆல்பம் கொடுக்குறாங்க. பயங்கரமாக ஒரு ஹாப்பியான ஒரு இது இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்களுமே வந்து பிகைண்ட் டூட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, ரொம்ப ஃபேவரட்டிசம்லாம் அப்படிலாம் இல்லை, நார்மலாக இந்த மாதிரி இருந்தது. 3 வாரங்களில் வந்துடுவேன்னு நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல. யாரோ இன்டர்வியூ கொடுக்கும்போது செம்ம இல்லை அப்படின்னு கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நானே இன்டர்வியூ கொடுப்பேனான்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் எந்த வித பேக்ரவுண்ட் ஃபேமிலியில் இவங்க யாராவது ஒருத்தவங்களாவது மியூசிக் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. அதே மாதிரி அவங்க மியூசிக்கை ப்ராப்பராகவும் பெருசாக கற்றுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்க இந்த லெவலுக்கு வந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பார்த்திங்கன்னா ஒரு 4 படங்களில் பாடியிருக்காங்க. ஈவன் ஷான் ரோல்டன் அவர்களுடைய படத்துக்கும் பாடியிருக்காங்க. அண்ட் கென்னடி கிளப்பில் பார்த்திங்கன்னா ஆண் அடக்கணும் பெண் அடங்கணும் அந்த சாங் பாடியிருக்காங்க. அண்ட் நம்ம எதிர்நீச்சல் சீரியல் டைட்டில் சாங்லாம் பாடியிருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. பட் இவங்க தான் ஸ்ரீநிதி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியலையா, அந்த ஒரு ரெகக்னேஷனுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் ஏற்கனவே இருக்க சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷர்ஸ் அவங்க கூட காம்படிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெஷர்ஸாகவே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். இவங்களையும் செலக்ட் பண்ணிட்டு அவங்க சூப்பர் சிங்கர் அவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு இருந்து அவங்கள செலக்ட் பண்ணாமல் போனால் அவங்களுக்கும் வருத்தம் தான். இதை ஆடிஷன்லேயே அவங்க வந்து செக் பண்ணணும். அண்ட் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ஜான் ஜெரோம் தான் லீடிங்கில் இருந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜீவிதா இருந்துட்டுருக்காங்க. 3rd வந்து விக்னேஷ் இருந்துட்டுருக்காரு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் நேம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.